திருச்சிற்றம்பலம். சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூலப்படையானே பரஞ்சோதி சுபதி பழ வெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உன்னை அல்லாது குரு துணை மற்றறியேனே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, ஒருங்கிய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி மக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிந்திய சிவத்தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற கரிவலம் வந்த நல்லூரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அல்வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அனாம்பிகை உடனுரை பால்வண்ணநாதருடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, எம்மெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே தன்னுடைய அனுபவத்தை திருக்கருவை 10 அந்தாதியாக இயற்றி அருளிய நம்முடைய அரசகவி அவர்களுக்கும், இந்த தூத்துக்குடியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அமைப்பிலேயே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே அரசகவி அவர்கள் இயற்றி அருளிய கருவை 10 அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று நாம் 19வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை தொடங்குகின்றோம். பெறுவது நின் திருவடி கமலம் என்று தொடங்குகின்ற அந்த 19வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை தொடங்குகின்றோம். மிகப்பெரியவர்களே, இந்த திருக்கருவை 10 அந்தாதி என சொல்லக்கூடியது அரசகவியினுடைய மனதிலே திருவாசகம் கொடுத்த தாக்கத்தினாலும் மணிவாசக பெருந்தகையினுடைய அருளினாலே அவர் பெற்ற பெருவாழ்வையும் நினைந்து அதன் பிரதிபலிப்பாக இருப்பதுதான் திருக்கருவை 10 அந்தாதி. திருவாசகத்தினுடைய சொல்லாட்சிகளும் திருவாசகத்தினுடைய அந்த கருப்பொருள் எல்லாம் எல்லா திருப்பாடல்களிலும் அங்கே விரவி கிடக்கிறது. திருவாசகம் என்று சொல்லக்கூடியது திருப்புலம்பல். திருப்பெருந்துறையிலே தன்னை விட்டு விட்டு மற்ற 999 பேர்களையும் பெருமான் ஆட்கொண்ட அந்த இயக்கத்தினாலே இறைவனை நோக்கி புலம்பியதுதான் திருவாசகம். அப்படி புலம்புகின்ற பொழுது நீத்தல் விண்ணப்பத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார், என்னை நீ உடனே ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் இந்த உடம்போ, அதனாலே நான் இந்த உடம்பை தீயில் வீழ்கிறேன், தின்வரை உருள்கிறேன் என்று தன்னுடைய உடம்பை வெறுத்தார். அதான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய நீத்தல் விண்ணப்பம். எனவே இந்த உடல் என்பதை வைத்துத்தான் தனக்கு தடையாக நினைத்தார். அந்த கருத்து கொஞ்சம் சிந்தனைக்கு உரியது. ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால், தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாது தானே கெடுகிறார். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை என சொல்லுகின்ற பொழுது தன்னை என்று சொல்லக்கூடியது தானாகிய ஆன்மா.
தானாகிய ஆன்மா இருக்கின்ற கூடுதான் உடல். உடம்பில் இருந்து உயிர் வேறானது, வேறாக இருக்கிறது. இந்த உடம்பையே உயிர் என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் தெளிவாக கொள்ள வேண்டியது. ஆனால் இந்த உடம்பு என சொல்லக்கூடியது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட உடம்பு இறைவனை அடைவதற்கு இந்த உடம்பு தடையாக இருக்குமோ என்று ஒரு கேள்வி எழும். அதற்கும் நாம் விடை காணுதல் வேண்டும். நாம் பார்க்கிறோம், இந்த உலகிலேயே கேட்டாலே எந்த படையும் நடுங்கக்கூடியது பாம்பு. பாம்பு என சொல்லுகின்ற பொழுது அது நாகப்பாம்பு. நாகப்பாம்புக்கு 2 தன்மைகள் உண்டு. தீய விஷமும் அதனிடம் இருக்கிறது, உயர்ந்த நாகமணியும் அதனிடம் இருக்கிறது. இருக்கிறது, நாகமணியும் இருக்கிறது. ஆனால் விலையுயர்ந்த மணியை நினைந்து கொண்டு பாம்பின் அருகே நாம் செல்லுவது இல்லை. பொருந்தி இருக்கின்ற விடத்தை கண்டு அஞ்சுதான் பாம்பு என்றால் அஞ்சு. இதே போல இந்த உடம்பு என சொல்லக்கூடியதிலே அஞ்சு போல் 5 புலன்கள் இருக்கிறது. தொண்டர் அஞ்சு களிறு மடை. ஞானசம்பந்தர் திருப்பற்பதம் பதிகத்திலே சொல்லி காட்டுவார். இந்த 5 புலன்கள் தான் நமக்கு எதிரி. இந்த உடம்புக்குள்ளே அது இருக்கிறது. ஆனால் எந்த கருவிக்கரணங்களை நாம் அடிமை என்று கருதுகிறோமோ அதே கருவிக்கரணங்கள் தான் சிவத்தை அடைய துணை செய்கிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் 5ம் காளாமணி விளக்கே. எந்த பொறிபுலன்கள் சிவத்தை அடைவதற்கு தடை என்று நாம் சொல்லுகிறோமோ அந்த பொறிபுலன்கள் தான் சிவத்தை சென்று அடைவதற்கு உபகாரம் செய்கிறது. ஆகையினாலே பாம்பு ஒன்றுதான். அதிலே எப்படி விடமானது பக்குவப்பட்டு அது மணியாக மாறுகிறதோ இதே போல சுபோதத்தோடு இருக்கின்ற நம்முடைய கருவி கரணங்களை நாம் சிவ கரணங்களாக மாற்றினால் அது சிவத்தை காண உதவி செய்யும். இந்த உடம்பு என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் என்பது ஒரு சாதனம். ஆனால் உடம்பையே பெரிதென ஓம்புதல் கூடாது. இந்த உடம்பு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என்பதை ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமறையிலே 1ஆம் திருமுறையிலே திருப்பற்பத பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ போக போக்கியங்களை அனுபவிப்பதற்கு இறைவன் இந்த கருவி கரணங்களை, கை கால் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். எனவே நாம் போக உணர்ச்சி அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகின்ற உண்மையை ஓர்ந்து கொள் என்று ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். உலகிலே இருக்கின்ற நோய்கள் அத்தனைக்கும் இருப்பிடம் இந்த உடம்பு. உடம்புதான் நோய்க்கு பிணிகொள் யாக்கை என்று அங்க ஞானசம்பந்தர் திருவாக்கிலே வருகிறது. பிணிகொள் யாக்கை. பிணி என்றால் நோயையும் குறிக்கும். நோய் உடம்பிலே பிணிக்கப்பட்டதால நோய்க்கு பிணின்னு பேரு. உடம்பிலே பிணிக்கப்பட்டது. எனவே நோயினுடைய இருப்பிடம் இந்த உடம்பு. நாம் நன்றாக வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டும் நல்ல நீரிலே குளித்தரும் அதனை பேணுவதும் செய்கிறோம். ஆனால் அந்த உடம்பானது சிறிது காலம் கழிந்த பின்பு அந்த தோல் சுருங்குகிறது. எத்தனை வாசனை திரவியங்கள், எத்தனை உயர்ந்த எண்ணெய்கள் தேய்த்தால் தரை நரை விழுந்து விடுகிறது. எல்லாம் நீ கொஞ்சம் சிந்தித்தல் வேண்டும். அதனாலே நீ உடம்பு என சொல்லக்கூடியது இத்தனை மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த உடம்பினுடைய ஒரு நோக்கமே நீ இறைவனை தோத்திரம் செய்து வலம் வந்து அவனை பணிந்து வணங்குவதற்கு என்று இத்தனை கருத்துக்களையும் செறிந்து ஒரு தேவார பாடலை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? நோய் புல்கு, நோய் நிறைந்தது. நோய்க்கு இருப்பிடமே உடம்புதான். தலை தோல் நிறைய, தோல் சுருக்கம் விழுக, நரைவரு, நரையும் ஏற்படக்கூடியது. ஆனால் இதை நுகர உடம்பில் நீ இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நீ இன்பங்களை அனுபவிக்க நீ உட்படுகின்றாய்.
நீ புல்கு தோற்றம், இதுதான் உன்னுடைய உடம்பாகிய இந்த தோற்றம். எல்லாம் நினை, இதை நினைந்து கொள். உள்கு மட நெஞ்சே, அறியாமையில் இருக்கின்ற நெஞ்சமே, நான் சொல்வதை நீ நினைத்துப்பார். என்ன செய்ய வேண்டும்? வாய் புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி, பாய்புலி தோல் உடையான் பருப்பதம் பரவுதுமே. இந்த உடம்பை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நோய் புல்கு தோல் நிறைய நரைவரு நுகர உடம்பில் நீ புல்கு தோற்றம் எல்லாம் நினை உள்கு மட நெஞ்சமே. நீ செய்ய வேண்டியது என்ன? வாய் புல்கு தோத்திரத்தால், உன்னுடைய வாய் நிறைய இறைவனது திருப்புகழை பாடு. வலம் செய்து, பெருமான் திருக்கோயிலில் வலம் செய். வலம் செய்வதனுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், ஒரு காந்தத்தின் எல்கைக்குள்ளே இரும்பை கொண்டு சென்றால்தான் காந்தம் அந்த இரும்பின் வயப்படும். இதே போல இந்த ஆன்மாவை அருள் வியாபகத்துக்குள் செலுத்துவதுதான் வலம் வருதல் என்பது. அதனால வலம் வந்த பின்புதான் பெருமானை மூர்த்தியை தரிசிக்க வேண்டும். என வலம் வருதல் என்பது அருள் வியாபகத்துக்குள் இந்த உயிரை செலுத்துவது. என காந்தமும் இரும்பு தூரத்துல இருந்தால் அது ஒன்று சேராது. அந்த காந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருதல் வேண்டும். இப்படி அருள் வியாபத்துக்குள்ளே நம்மை செலுத்துவதுதான் வலம் வருதல். எனவே வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி, தலை வணங்குதல் இதுதான் ரொம்ப முக்கியம். யாரிடம் தலை வணங்குவோம் என சொன்னால், நம்மை விட மேலானவன் என்ற ஒரு மனதிலே ஒரு பணிவு அடக்கம் வருகின்ற பொழுது தலை வணங்குவோம். இந்த தலை வணங்குதல் என சொல்லக்கூடியதற்கு நேரடி பொருள் அவனை ஆண்டானாக நம் அடிமையாக நம்மை ஒப்புவிப்பது. அதைத்தான் தலை வணங்கி பாய்புலி தோல் உடையான் பருப்பதம் பரவுவதுமே. ஆக இந்த இடத்திலே நமக்கு அவர் உணர்த்துவது, வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வாக்கு, வலம் செய்து காயம், அதாவது இந்த உடல் வலம் செய்து தலை வணங்கி, அது மனத்திலே அடிமை உணர்வு. எனவே மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் பாய்புலி தோலுடையான் பருப்பதம் பரவுவதுமே. எனவே மனம் வாக்கு காயம் மூன்றினாலே அவனை சென்று பணிந்து நீ போற்றிக் கொண்டிரு என்பதை குறிப்பு பொருளாக அங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மனம் வாக்கு காயம் மூன்று ஒன்றுபடுதல் வேண்டும். வாக்கும் காயமும் நமக்கு ஒத்துழைத்தால் தான் மனம் ஒத்துழைக்கும். வாக்கும் காயமும் ஒத்துழைக்கணும், அப்பதான் மனம் ஒத்துழைக்கும். எனவே மனம் என்பது பிரதானம். அந்த பிரதானமாகிய மனம் இறைவன்பால் பட வேண்டும் என்றால் வாக்கும் காயமும் நம்பயப்படுதல் வேண்டும். ஆகையினாலே தான் இந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு காயத்தையும் அந்த வாக்கையும் நாம் அவன்பால் செலுத்துதல் வேண்டும் என்று அங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் இறைவனிடம் சென்று பணிந்து தன்னை அடிமைத்தரத்திற்கு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிவத்தை அடைவார்கள். பக்தியினுடைய முதிர்ந்த நிலை, கடைசி நிலை அடிமைதான். அதை நினைச்சு கொள்ளணும். நான் அடிமை, அவன் ஆண்டான் என்ற உணர்வு வேண்டும். அதுதான் ஒரு சைவனுக்கு கிடைக்கக்கூடிய பழுத்த பக்குவம். இந்த அடிமை திறம், ஆண்டான் அடிமை உறவுதான் மேலானது என்பதை காட்டுவதற்காகத்தான் அகத்திய மகரிஷி இயற்றியருடைய தொகுத்தருடைய அகத்திய தேவார திரட்டுல 8வது பகுதியாக இறுதியாக அடிமை திறம் வைக்கப்பட்டிருக்கிறது. அகத்திய தேவார திரட்டு என்பது என்ன? சிவாலய முனிவருக்கு தேவாரம் முழுவதும் ஓதியதனுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அகத்தியரால் தொகுக்கப்பட்ட 25 பதிகங்கள். அந்த 25 பதிகங்களும் 8 பகுப்பிலே 8 பகுப்பு என்பது 8 படிமுறைகள். குருவருள், வெந்நீரு, அஞ்செழுத்து, கோயில், அரண் உரு, திருவடி, அருச்சனை, தொண்டு, அதாவது அடிமைத்திறம். இது படிமுறையிலே வரும்.
இருவினை ஒப்பு மரபறிவாகம் சத்தினிபாதம் ஏதுகின்ற பொழுது குருவருள் கிடைக்கிறது. குருவருள் கிடைக்கின்ற பொழுது இறை உண்மையை உணர்ந்து சிவசக்தி சொரூபமாக இருக்கிற வெந்நீரை நாடும். வெந்நீரை அணிந்து கொண்டு தன்னை அடிமைப்படி தன்னை சைவன் என்ற உணவு கொள்ளுகின்ற பொழுது அந்த மனத்தை கட்டுப்படுத்த ஐந்தெழுத்தை ஓதும். ஐந்தெழுத்து ஓதுகின்ற அந்த ஆன்மா ஐந்தெழுத்தின் உண்மை அறிந்து இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோயிலை நாடும். கோயிலை நாடிய இந்த ஆன்மாவுக்கு ஐந்தெழுத்தினால் பக்குவப்பட்ட காரணத்தினால் அரண் உரு தோன்றும். அரண் உரு தோன்றிய பின்பு நமக்கு குறிக்கோள் நாம் அடைய வேண்டிய இடம் இதோ என்று அந்த திருவடியை காணும். திருவடியை கண்ட மாத்திரத்தினாலே பெருங்கழிப்பினாலே அர்ச்சனை செய்யும். அர்ச்சனை செய்த அதன் முடிவாக ஆண்டான் அடிமை திறம் ஏற்பட்டு இறைவனோடு நமக்கு ஒரு உறவு, உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமைதான். தந்தை மகன், அண்ணன் தம்பி, கணவன் மனைவி என்ற உறவு சொல்வதை போல இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை முறை. அது கடைசியில தொண்டு அல்லது அடிமைத்திறத்திலே ஏற்படும். அந்த தொண்டு அடிமைத்திறம் என சொல்லக்கூடியது சிவத்திடம் முன்பாக சென்று பணிந்து நிற்க. அந்த சிவத்திடம் பணிந்து நிற்கின்ற இந்த ஆன்மாவானது அன்பு விரியணும். எப்படி விரியணும் என சொன்னார். எப்பொழுதுமே ஒரு பெண் என சொல்லக்கூடியவள் தன்னுடைய கணவன் மேல் உயிரை வைத்திருப்பாள். கணவன் மேல் உயிரை வைத்திருக்கின்ற அந்த பெண் அன்பு விரிந்து அந்த கணவனுடைய தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் மீதும் அன்பு செலுத்தும். எனவே தாய் தந்தை உடன் பிறந்தவர்களுடன் அன்பு செலுத்துவதற்கு காரணம் கணவரிடம் கொண்ட அன்பின் விரிவு. இதே போல மெய் அடியார்களுக்கு சிவத்தின்பால் அன்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த அன்பானது விரிந்து திருநீர் ருத்ராட்சம் சடைமுடி தாங்கி இருக்கின்ற அந்த சிவன் அடியார்களை, சிவன் தங்கி இருக்கின்ற அந்த திருக்கோலத்தை கண்ட மாத்திரமே சிவனிடம் இருக்கின்ற அன்பானது விரிந்து அடியார்கள் மேலும் செல்லுகிறது. அப்படி அடியார்கள் மேல் செல்லுகின்ற காரணத்தினாலே சிவத்திற்கு உரிய வணக்கமும் அடியார்களுக்கு உரிய. யாரும் எந்த அடியார் யாருக்கெல்லாம் வணக்கம் உரியது என்பது இருக்கிறது. யாருக்கெல்லாம் வணக்கம் உரியது. மறைஞான சம்பந்தர் அருளை செய்திருக்கின்ற சைவ சமய நெறி என்று ஒன்று இருக்கிறது. சைவ சமய நெறியில யார் வணங்குதற்குரியவர் தெரியுமா? இறைவன் ஒருத்தன் உண்டு, சிவன் என ஒருவன் உண்டு என சொன்னாலே அவனே முதலில் வணங்குகிறார், அவனுக்கு அடிமையாகுங்கிறார். நல்ல ஒரு அருமையான வணக்கத்தை மறைஞான சம்பந்த சைவ சமய நெறியிலே சொல்லி காட்டுகிறார். இறைவன் உண்டு, அவன் சிவனே என்று உணர்ந்து விட்டால் அவனை வணங்கு. அவன் கோலம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சிவம் என ஒன்று உண்டு என தெளிந்தாலே அவன் வணங்குகிறான். அழகாக சைவ சமய நெறிய மறைஞான சம்பந்த உண்டு சிவன் என்றும் உயிருள்ளும் என்றும் உணர்ந்த பண்டிதர் பொற்பாத நினைப்பான். சிவன் உண்டு என நினைக்கின்ற அந்த அறிஞர்களுடைய பொற்பாதத்தை நான் வணங்குகிறேன்கிறார். யாரெல்லாம் வணங்குவதற்கு உரியவர்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எல்லாவற்றிற்கு மேலாக இன்னொருவரும் வணக்கத்திற்குரியவருங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். இன்னொருவரும் வணக்கத்திற்கு முக்கியம். இன்னொருவர் யார் வணக்கத்திற்கு முக்கியம் என சொன்னார், சைவத்துல உண்மையிலேயே தொண்டர் என சொல்லக்கூடியவர்கள் யார்? இப்ப நானும் தொண்டனாலேதான், நானும் அடியவர் என்றாலே சிவன் என்று சிவன் என ஒன்று உண்டு, அவன் உள்ளும் இருக்கிறான் புறமும் இருக்கிறான், அவன் சைவன், அவனை வணங்கணும். அடுத்தவள் தொண்டர்கள் என சொல்லக்கூடியவர்கள் யார்? இலக்கணத்தை அழகாக நம்முடைய சேக்கடார் பெருமான் பேசுவார். பத்தராய் பணிவார் புராணத்துல யாரெல்லாம் மெய்யான பக்தர்கள் அடிமைகள் என்றால், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கா. இதை சொல்லுகின்ற பொழுது சொல்லார் திரிகூடராசப்ப கவிராயர் திருக்குற்றால தலபுராணத்துல சொல்லார், யாரெல்லாம் சிவத்தை இடைவிடாது நினைக்கின்றார்களோ அவர்கள் திருவடியை நான் தலைமையில் வைத்து வணங்குகிறேன். அந்த அடிமைத்திறம் எங்க போது பாருங்க. சிவத்தை இடைவிடாது நினைத்தவர்கள் திருவடி என் தலைமையில். திருகுடராசப்ப கவிராயர் குற்றால தலபுராணத்துல
இடைவிடாது நினைக்கின்ற அந்த அடியவர்களும் வணக்கத்திற்குரியவர்கள். திருக்குற்றால தலபுராணம். இருந்தாலும் இருந்தாலும் நின்றாலும் வளர்ந்தாலும் நலி உற்றாலும் கிடந்தாலும் நலிவு உற்றாலும் நல் உற்றாலும் பயின்றாலும் துயின்றாலும் கிரிகள் தாவி படர்ந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் திரிகூட பரமன் நாமத்து இட தாதுர வழுத்து தொண்டரடி பாதுகைகள் சென்னி வைப்பாம். அந்த திரிகூட ராசன் என்று சொல்லுகின்ற அந்த நாவினை இடைவிடாது சொல்லுவருடைய திருவடியை என் தலைமேல் வைக்கிறேன் என்று அழகாக சொல்லி காட்டுவார். எனவே இடைவிடாது வணங்குதல், இடைவிடாத அவன் நாமத்தை சொல்தல், இடைவிடாது அவனை புகழென்னை பாடுதல் என சொல்லக்கூடியது சைவத்திலே அது ஒரு பெரிய இலக்கணமுடைய நல் சீரடியார்கள், ஒப்பற்ற மெய்யடியார்கள் என்று அங்கு அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது கருவை 18 அந்தாதி என சொல்லக்கூடியது விடாது அவனை திருப்புகழினை சொல்லுகின்ற அந்த திருவாசகத்தை படித்து நம்முடைய அரசகவிக்கு ஏற்பட்ட அந்த மெய்ப்பாடின் காரணத்தினாலே தான் நமக்கு கிடைத்தது நம்முடைய திருக்கருவை 18 அந்தாதி என சொல்லக்கூடியது. இந்த திருக்கருவை 18 அந்தாதி என சொல்லக்கூடியது பாடியவர் யார்? முதல்ல அதை தெரியணும். அரச பதவியிலே இருக்கின்ற, அரச போகத்தை அனுபவிக்கின்ற ஒருவர், அரச போகத்திலே இருக்கின்ற, அரச பதவியிலே இருக்கின்ற ஒருவர் அதற்கு இடையிலே சிவத்தை நினைந்து இப்படி ஆட்படுகிறார் என சொன்னா அதான் பெரிய காரணம். திருமந்திரத்தில் சொல்லி காட்டுவார். ஒன்றுமே இல்லாது, குடும்பமே இல்லாது இறைவனை நினைக்கின்ற அந்த துறவரும் பெரிதில்லை. அதைவிட மேலானது எது என்று சொன்னால், இல்லறத்திலே இருந்து கொண்டு இறைவனை நினைக்கிறானே அவங்கதான் உயர்ந்தவர்கள். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்ப திருமந்திரம் சொல்லி காட்டுறார். ஒரு குடும்ப சூழலில இருந்துகின்ற மனைவி, மக்கள், உடன் பிறந்தவர்கள் என்று அந்த சூழலிலும் இருந்து கொண்டு இறைவனை நினைக்கின்றானே அவன்தான் உயர்ந்தவன். மனையில் இருந்தவன் மாதவர் ஒப்ப. அது சொல்வதற்கான அவர்கள் எந்த நிலையில் பனையுள் இருந்த பருந்தது போல அவர்கள் இருந்தார்களா? பனையுள் இருந்த பருந்தது போல. அந்த திருமந்திரம் அருமையான பாடல். பனையுள் இருந்த பருந்து, பனைமரம் இருக்கும், அதுல உயரத்துல ஒரு இடத்துல ஓட்டை போட்டு அந்த பொந்துக்குள்ள பருந்து போய் உட்கார்ந்து. எப்பவுமே மர பொந்துகளுக்குள்ளதான் பருந்து உட்கார்ந்து. ஆனா அந்த பொந்துக்குள்ளேயே பருந்து இருந்து கொண்டே இருக்காது. இறை தேட வேண்டிய காலத்திலே இறை தேட வெளியே சென்று இறையை தேடி விட்டு வந்தோம். இதே போல இல்லறமாக அந்த பனைக்குள் இருக்கின்ற ஆன்மாவாகிய பருந்து சிவமாகிய அந்த இறைவனை இறையாக தேடி அலைகிறது இருக்கிறதே, அதுதான் பருந்தின் தன்மை. எனவே இல்லறத்திலே இருந்து கொண்டு அந்த இறைவனை நினைக்கின்றவன் தான் உயர்ந்தவன். அதான் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். இப்படி மனையில் இருக்கின்றவர் எப்படி நினைக்கின்ற பொழுது அரச பதவியிலே இருக்கின்ற நம்முடைய பெருமான் இறைவனையே நினைந்து அலட்டுகிறார். சைவனுக்கு வேண்டிய முதல் ஒழுக்கம் இறைவன் நாமத்தை இடைவிடாது சொன்னார். அதான் நின்றாலும் இருந்தாலும் அந்த பாடலை சொல்லி காட்டினார். திருநாவுக்கரசர் சொல்றார், எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி இருக்கிறது என சொன்னார், நான் பக்குவப்பட்டதேனோ இல்லையோ, ஒரு சமையலில் சென்ற பாழ்பட்ட இந்த உடம்பை உடையவனோ இல்லையோ, இப்பொழுது எனக்கு இருக்கிற ஒரே தகுதி ஈசன் 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 என்று என்றும் அரற்றுவன். ஈசன் 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 என்று எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்பான். என்றால் நடந்தால் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஈசன் தான் என்னை மனத்தில் பிரிவிலன். அப்படி இடைவிடாது அரற்றுகின்ற காரணத்தினாலே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்ளுகின்ற அந்த பெருமான் என் மனதிலே வந்து குடிகொண்டான். ஈசன் ஈசன் என்றும் என்றும் மறற்றுவன். ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன். ஈசன் தன்னையும் என் மனத்துக்கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே. அவனை என் மனத்திலே வைத்திருக்கின்ற காரணத்தினால், போய்கொண்ட காரணத்தினாலே அவனை ஒருபோதும் நான் மறப்பதில்லை என்று
அழகாக அங்கு சொல்லி காட்டு. இப்படி இடைவராது அரட்டுகின்ற அந்த தன்மைதான் ஒரு சைவன் என்பவனுக்கு வேண்டும். அந்த தன்மையிலே அரசபா பதவியிலே இருந்து கொண்டு நம்முடைய அரசகவியானவர் இறைவனை நினைந்து கொண்டு அவர் நினைப்பது, அவர் வேண்டுவது, அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் தன்னுடைய ஆன்மலாபம் கருதி அங்கே இருப்பதுதான். அதை அழகாக தான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை 19வது திருப்பாடலிலே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார் நம்முடைய அரசகவியானவர். 19வது திருப்பாடலில் என்ன சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது என சொன்னார், வாழ்விலே நாம் பெற வேண்டியவைகள் இருக்கிறது, அத்தோடு மட்டுமல்லாது பேச வேண்டியவைகள் இருக்கிறது, மனதிலே எதை கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது, இன்னும் எதை உணர வேண்டும் என்று இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகியலிலே உள்ளவர்கள் பெற வேண்டியது எதையோ நினைப்பார்கள். உலகியலிலே உள்ளவர்கள் பேச வேண்டியதை பேச விட்டு எதையோ பேசுவார்கள். மனதிலே நினைக்க வேண்டியதை விட்டு எதையோ மனதை நினைத்து புண்படுத்துவார்கள். உணர வேண்டியது எதையோ உணர வேண்டிய விட்டு ஒன்றுக்கும் உதவாத ஒன்றை கொண்டு தன்னுடைய உணர்விலே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய அரசகவியானவர் தான் எதை கொள்கையாக கொண்டிருக்கிறார், நான் பெற வேண்டியது அவனது திருவடிகள், நான் பேச வேண்டியது இடைவிடாது அவனது நாமத்தை. அதுக்காகத்தான் முன்னுரையில் அவ்வளவு சொன்னேன். நான் பெற வேண்டிய பேர் எது, பெற வேண்டியது திருவடி, அதைத்தான் அடைய வேண்டும். பேச வேண்டியது திருநாமம், மனதிலேயே கொள்ள வேண்டியது சிதாகாச வெளி. சிதாகாச வெளினா பற்றற்ற, சிதாகாச வெளினா பற்றற்ற வெண்மைமானது. மனமானது வெண்மையா இருக்கும். வெண்காடு என்றால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், புல் பூண்ட எதுவும் இல்லை. இதே போல ஒரு மனமானது வெண்காடு என சொன்னால் அங்கே எந்த ஒரு பற்றும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் பட்டினத்தாருக்கு திரு வெண்காடர்னு பேர். வெண்காடர்னு அங்க மனசுல ஒன்றும் இல்லை, எந்த பற்றும் இல்லைன்னு அர்த்தம், எந்த பற்றும் இல்லைன்னு அர்த்தம். எனவே நான் மனதிலேயே கொள்ள வேண்டியது சிதாகாசமாகிய பெருவெளி. ஒரு ஆசை இருக்கவில்லை, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதான் இறக்கணும். பெரிய புராணத்துல திருக்குட்ட சிறப்பு சொல்லி காட்டினார் அந்த நிலை. அடுத்தாற் போன்று நான் உணர வேண்டியது அவன் எனக்கு செய்கின்ற அருளையும் செய்ய இருக்கின்ற அருளையும், இந்த அருளையும் நினைக்க வேண்டியது என்று அழகாக இந்த 19வது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். பெறுவது நினது திருவடி கமலம், பேசுவது உன் திருநாமம், உருவது நினது உரு வெளி, நினது திருவுரு வெளியாம், உணர்வது உன்னருள் அலாது உண்டோ, மறு அரு சிறப்பின் மாசியிலா மணியே, வரதனே சிவபெருமானே, குருமுனி பரவ கலாநிழல் அமர்ந்த கொடி மதில் கருவையா அதிபனே. கருவை அதிபனே, அருமையாக தான் நிற்கின்ற நிலையை சுட்டி காட்டுகிறார். பெறுவது நினது திருவடி கமலம், நான் பெற வேண்டியது, பெறப்போவது உன்னுடைய திருவடி கமலம். இறைவனது திருவடியினை தாமரைக்கு ஊமையாக சொல்வது உண்டு. ஏன் இறைவனது திருவடியை தாமரைக்கு ஊமையாக சொல்லப்படுகிறது என சொன்னார், அது பொலிவு மிக்கது, அழகானது, தேன் பொருந்தியது. இறைவன் திருவடி, அதான் திருவளர் தாமரை என்று திருக்கோவையாரில் தொடங்கினார். திருவளர் தாமரை, திருவளர் தாமரை என்றால் அங்க திரு என்பது கண்டாரை வயப்படுத்தக்கூடிய பொலிவு, அழகு, அதான் திரு என்ன. ஆகையினாலே திரு வளர்த்தாமரை, அந்த பொலிவு அழகு இறைவன் திருவடி அந்த அளவு பெருகிக் கொண்டே இருக்கிறதா. உலகிலே இருக்கின்ற தாமரை குளத்திலே பறிக்கும்போது பறிச்சு வெளியே கொண்டு வந்த உடனே அது கொஞ்சம் அது அப்படியே அதனுடைய பொலிவு குன்றி வாடத் தொடங்கி. ஆனா எந்த தாமரையும் வாடத் தொடங்கி. அதனால்தான் ராமனுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது கம்பநாட்டா சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை, சித்திரத்திலே தாமரை எழுதினா அது வாடாது, அது போன்று இருக்குதும்பார். இங்கே
திருவளர் தாமரை, பொலிவு மிகுந்து கொண்டே வருகின்ற தாமரை. எனவே பொலிவு அழகு என்பதற்கு தாமரை. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை சொன்னாலே தாமரையை குறிக்கும். இறைவன் என்று சொன்னால் அது சிவத்தை தான் குறிக்கும். சரி, தாமரை என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன என்றால், தாமரையிலே தேன் இருக்கும். நம்முடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், சிவனது திருவடியை தாமரை என்றும், அந்த தாமரையிலே பொதிந்து கிடக்கின்ற தேனை சிவானுபவ இன்பம் என்றும், அந்த சேனாகி சிவானுபவ இன்பத்தை நாடி வந்து முகப்பது வண்டுகளாகிய அடியார்கள். அந்த வண்டுகளாகிய அடியார்கள், அந்த வண்டுகளானது தேனை முகந்து களிப்பிலே ஆடுவதைப் போல, தன்னை மறந்திருப்பதைப் போல, வண்டுகளாகிய ஆன்மாக்கள் சிவனது சிவானுபவமாகிய அந்த தேனை உண்டு அங்கே பெருங்களிப்பிலே அவர்கள் இருப்பார்கள். இதுதான் சுட்டி காட்டப்பட்டது. எனவே தான் சிவனது திருவடியிலே அடைதல் என சொல்லக்கூடியது சிவபோகத்துக்குள் அமிழ்தல், சிவானந்தத்துள் திளைத்தல். அதைத்தான் இங்கே பெறுவது நினது திருவடி கமலம், பேசுவது உன் திருநாமம், பேசுவது உன் திருநாமம். ஒருவன் நாவார நம்பனையே பாடப்பெற்றோம்னார். இறைவனுடைய நாமத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அது எப்படி இருக்கும் என சொன்னார். அழகாக நக்கீர தேவ நாயனார் கைலை பாதி காலத்தி பாடத்திலே காட்டுவார். இறைவனது நாமம் இருக்கிறது. ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து வாய்க்குள்ளே போய் வழியா கீழே இறங்கி குடலிலே சேர்ந்து ரத்தத்திலே அது கலந்தால்தான் அந்த மருந்து வேலை செய்து நோய் குணப்படும், இத்தனை மாற்றமும் அடையணும். ஆனால் ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்து வாயிலே வைத்த அளவிலேயே குணப்படுத்தும். பிறவியாகிய நோயுடைய ஆன்மாவுக்கு நாமமாகிய ஐந்தெழுத்தை வாயிலே வைத்த அளவிலேயே குணப்படுத்தும். வாய் வைத்த அளவே மருந்தாகி என்று நக்கீர தேவ நாயனார் கைலை பாதி காலத்தி பாதியிலே சொல்லி காட்டுவார். எனவே அவனது நாமம் தான் நம்முடைய பிறவி பிணிக்கு மருந்து. அது அவன் நல்வினை இருந்தால் அதை உடனே நாமத்தை சொல்வார். ஆகையினாலே அழகா சொல்லி காட்டுகிறார். பேசுவது உன் திருநாமம், உருவது நினது திருவுரு வெளியாம், நான் சென்று பொருந்துவது உன் திருவுருவாகிய சிதாகாசம். சிதாகாசம்னா ஒன்றுமற்ற நிலை, வீடும் வேண்டா விரல் நிலைக்கு அதில் சென்று அப்படியே ஒன்று மட்டும் ஏற்கற்று அப்படியே கிடப்பது. அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். உருவது நினது திருவுரு வெளியாம், உணர்வது உன் அருள். ரொம்ப முக்கியம். எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், உள்நாட்டிலும் எத்தனையோ கோடி இருக்கிறார்கள். இருக்கின்ற எல்லோருமே சிவத்தை நினைக்கிறார்களா? சிவன் புகழ் பேசுகிறார்களா? சிவன் புகழை பாடுகிறார்களா? சிவன் புகழை கேட்கிறார்களா? இல்லையே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனது அருளை முன்வைத்துத்தான் அவனை வணங்க முடியும். எனவே நம்மை முன்னின்று நம்மை இழுத்துச் செல்வதற்கு அருள் என ஒன்று வேண்டும். இன்று இறைவனது நாமத்தை சொல்லுகிறோம், பேசுகிறோம், அவனை வணங்குகிறோம் என சொன்னார். அது அவன் நமக்கு கொடுத்த அருள். அதான் உனதருளாலே திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன். உனது அருளாலே திருவாய் பொலிய. எனவே இன்று நாம் இருள் சேர் இருவினையும் செய்கிற இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டார். பிறவிக்கு காரணமாகிய அந்த இரு வினைகளும் நீங்கும்படியாக இறைவனது பெரும் புகழை சொல்லுதல் வேண்டும் என்று வள்ளுவன் சொல்கிறார். அந்த பெரும் புகழினை இன்று நாம் பேசுவதற்கும் இன்று நாம் கேட்பதற்கும் காரணம் நமக்கு இப்பொழுது அருள் கூட்டி வைத்தது. அருளுடையவர்கள் தான் அவனது நாமத்தை பேசுவார்கள், சிந்திப்பார்கள். எனவே ஒவ்வொரு சனத்திலும் அவன் அருளை உணர்தல் வேண்டும். ஆனால் தான் உணர்வது உன்னருள் அலாது உண்டோ. அலாது உண்டோன்னா எல்லாம் உனது அருளினாலே அன்று என்னுடைய முயற்சியினால் எதுவும் இல்லை. ஆகையினாலே தான் உணர்வது உனதருள் அலாது உண்டோ. அவன் எப்படிப்பட்டவன்? மறு அரு சிறப்பின் மாசு இலாமணியே.
குற்றமற்ற பெருமையை உடைய பழுதில்லாத மணி. ஒரு மணி என சொன்னார், அதில் பழுது இருத்தல் கூடாது, அப்பொழுதுதான் சரியான ஒளி கிடைக்கும். மேல அழுக்கு இருத்தல் கூடாது. ஆனால் இது தூய்மையான மணி, பழுதற்ற மணி. அதைத்தான் நம்முடைய பெருமானை சொல்லுகின்ற பொழுது, அதனால்தான் திருவாவடுதுறையில இழந்தருளிக்கிற பெருமானுக்கு மாசிலா மணின்னு பேர். திருவாவடுதுறை எழுந்தருளிக்கிற பெருமானுக்கு பேரு மாசிலா மணி. இதே கைதைத்தான் திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தினுடைய இப்போது 27வது பட்டத்திலே இருக்கிற குருமகா சன்னிதானத்திற்கும் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். என்னை மாசிலா என்பது குற்றமற்ற, அழுக்கற்ற என்ற அந்த மணி, அதுதான் சரியான ஒளியினை கொடுத்து நம்மை கழிப்படைய செய்யும். எனவே மாறுதாரி சிறப்பின் மாசிலாமணியே வரதனே. வரதனே என்றால் எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் அவன் இல்லை என்று சொல்லார். இல்லை என்னாது வரம் தருகின்ற ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். இல்லைன்னு சொல்லவே மாட்டான். வரதகரம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. வரதகரம் என சொல்லக்கூடியது வேணுகிற வைத்துக் வரதகரம். இது அபயகரம், இது அபயகரம், இது வரதகரம். இந்த மிருகமித்திர மாதிரி இருக்கும். மிருகமித்திரன்னா இந்த ஆள்காட்டி விரலும் இந்த சிறு விரலும் நிமிர்ந்திருக்க, மற்ற 3 விரலும் பொழிந்திருக்கும். இது இந்த முயலின் இது மாதிரி இருக்கும். மிருகமுத்திரைன்னு பேர், மிருகமுத்திரை. இதுக்கு அருள்னு பேர். சிவாச்சாரியார்கள் அடியார்களுக்கு திருநீர் கொடுக்கின்ற பொழுது இந்த மிருகமுத்திரையில எடுத்துத்தான் கொடுக்கணும். இதுல எந்த அளவுக்கு திருநீர் இருக்கு அவ்வளவுதான் திருநீர். சும்மா கை நிறைய அள்ளி போடுறதுக்கு பேர் திருநீர் இல்லை. திருநீர் என்பது ஒரு சிறு துகள் தான். இந்த மிருகமுத்திரையால கொடுக்கணும். அது என்ன பொருள்? இந்த மிருகமுத்திரை என்பது அருளின் அடையாளம். நம்ம திருக்கோயிலே எழுந்தருள்கின்ற உற்சவ மூர்த்திகளை நன்றாக உத்து பார்க்கணும். எப்போதுமே ஒரு மூர்த்தியை பார்த்தோம்னா பெருமானுக்கு எத்தனை கையிலும் பார்க்கணும். பெருமானு சதுர்புஜம் தான், 4 கைகள் இருக்கும். அதில் மான் மழு எங்கிருக்கும். மற்ற 2 கைகளும் அபயகரம் வரதகரமாகத்தான். ஏன் அருள் கொடுக்க இருக்கிறான். இன்று நான் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்ததற்கு காரணம் அவன் ஏற்கனவே எனக்கு செய்த அருள் என்று நினைக்கணும். என் தாய் தந்தையரும் அதற்கு காரணம் இல்லை, நானும் காரணம் இல்லை, அவன் அருளால். இல்ல கூண் குருடு செவிடு பேடி நீங்கி பிறந்திருக்கின்றோம் அவை பிராட்டி சொல்வார் இல்லையா. அதனால ஒவ்வொன்றிலும் அவனது அருளிப்பாட்டை நினைத்தல் வேண்டும். இந்த சைவ சிந்தனைகளை எல்லாம் தூண்டுவதற்காகத்தான் நம்முடைய அரசகவியானவர் அந்த திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு இது பிரதிபலிப்பாக சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ்வினை, ஒவ்வொன்றுக்கும் அருளை முன்வை. இதுதான் நம்முடைய திருவாசகத்தினுடைய உட்கருத்து. மறுஅரு சிறப்பின் மாசிலாமணியே வரதனே சிவ பெருமானே. சிவ என்பது மங்களம், மானே என்று சொன்னாலே மான் மேலானவன். மான் என்றால் மேலானவன். அதனால மான் பெருமான் என்ன, மேலுக்கும் மேலான கடவுளே என. சிவம் என்றால் மங்களம், மங்களம் தருகின்ற மேலுக்கும் மேலான அந்த பெருமானே. ஆகையினாலே நீங்க அழகாக பெருமானை சொல்லுகிற வரதனே சிவபெருமானே. குருமுனி பரவ கலாநிழல் அமர்ந்த. குருமுனி பழவ, குருமுனி என்றால் இருபொருள் குள்ள வடிவத்தை உடையவர் என்று சொல்வதும். ஆனா சித்தாந்த ரீதியிலே உயிர் இறைவன் இருக்கிறான், உயிரும் உண்டு இறைவனும் உண்டு. ஆனால் உயிர் சிவத்தை காண முடியாதபடி விலகி எட்ட நிற்கிறது. எப்பொழுது ஒரு பொருளானது நெருங்கி குறுகி இருக்கிறதோ அது நேரடியாக நன்றாக காணும். எனவே சிவத்தை நமக்கெல்லாம் காண முடியாதபடி விரிந்து அங்கே இடைவெளி அதிகமாக இருக்கும். அகத்திய மகரிஷி சிவனுக்கு அவனுக்கும் இடைவெளி என்று குறுகி இருக்கிறார்கள். அதனால்தான் குருமுனின்னு பேர். குருமுனின்னா குறுகிய முனி. ஆகையினாலே குறுகுதல் என்றால் இடைவெளி இல்லாமல். அதான் அகத்திய மகரிஷியுடைய சிவத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார். ரொம்ப அவருடைய ஒரு பெரிய ஒரு தன்மை. எல்லோருக்கும் தெரியும். தான் கையிலையில இருந்து பெயர்ந்து பொதியைக்கு வருகின்ற பொழுது கூட
இறைவன் ஆணையாளத்தன் அவர்கள் ஓடி வரல. சிவசக்தி சொரூபராக சிவத்தையும் நினைக்க வேண்டும், அருளையும் நினைத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இரண்டையுமே இரண்டு மலையாக வைத்து அந்த சிவன் மலை சக்தி மலை இரண்டையுமே அவர் தூக்கி கொண்டு ஒவ்வொரு வழித்தளத்துக்கும் வழியை கொண்டு வர்றார். சிவன் மலை சக்தி மலை இரண்டையும் கையிலே கொண்டு வந்துள்ளார். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த சிவமலை சக்தி மலை இந்த இரண்டும் வைக்கப்பட்ட அந்த இடம் தான் உங்க எல்லோருக்குமே தெரியும், பழனி மலை என்பது. அந்த புராணம் வேற மாதிரியே போகும். எதற்கு சொல்கிறேன் என சொன்னார், இடைவிடாது கால பூஜைகள் இயற்றி செல்லுகின்ற தளத்திலே இருக்கின்ற அந்த ஆலயங்கள் எல்லாம் சென்று வணங்குகின்ற தன்மை அகத்திய மகரிஷிக்கு உண்டு. இன்றைக்கும் அகத்திய மகரிஷியானவர் புதிய மலையிலே இருக்கிறார். அதனால அவருக்கு புதிய முனி என்றே ஒரு பெயர் உண்டு. அவன் இறைவனுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவனை குருமுனி என்று சொல்வது. எப்பொழுதுமே ஒன்று தேவை என சொன்னால் உடனே தம்முடைய உற்ற நண்பரை நினைப்போம். ஒரு காரியம் உடனே நடக்கணும், ஒரு செயல் உடனே நடைபெறும்னா உற்ற நண்பரை நினைக்கணும். இதே போலத்தான் அந்த பார்வதி கல்யாணம் நடக்கின்ற இடத்திலே வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்த பொழுது இதை சமன் செய்வதற்கு தன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற அகத்திய மகரிஷியைத்தான் நம்முடைய பெருமான் நினைத்தார். ஆகையினாலே தான் குருமுனி. குருமுனி பரவ கடாநிழல் அமர்ந்த கொடி மதில் கருவையா அதிபனே. எனவே கொடிகள் பறக்கின்ற மதில்களை உடைய கருவாபுரிக்கு தலைவனாக இருக்கின்ற பெருமானே என்று அழகாக ஒரு தோத்திரம் செய்கின்றார். இது அருமையான ஒரு சிந்தனைக்கு உரிய ஒரு நல்ல ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய பெருமானானவர் அங்கே அழகாக சிவனது அருளுக்கு பாத்திரப்பட்டு இருக்கிறார். ஆனால் அரச போகத்திலே இருக்கிறார். அப்படி அரச போகத்திலே இருக்கின்ற அவர் சிவத்தையே நினைந்து கொண்டிருக்கிறார். இது எதை போன்றது என்றார், மணிவாசகருடைய கருத்து அப்படியே இங்க வைக்கிறார். நான் ராஜபோகத்திலே இருந்தாலும் அரச பதவியில இருந்தாலும் என்னுடைய நிலை பெறுவது உன் திருவடி கமலம், பேசுவது உன் திருநாமம், உருவது நினது திருவுரு வெளியாம், உணர்வது உன் அருள் என்று இப்படி நான் இருக்கின்ற பதவிக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒட்டாமல் அப்படி இருக்கிறேன் என்று சொல்வது திருவாசகத்துல ஒரு பகுதியில வருது. எந்த இடம்னா திருப்பெருந்துறைக்கு நம்முடைய மணிவாசக பெருந்தகை வருகிறார். குருந்த மரத்தடியிலே நம்முடைய கூத்த புராணை குரு வடிவிலே கண்டார். சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். குரு வடிவிலே கண்ட பின்பு குருவிடம் தான் எல்லா தீட்சைகளையும் பெற்றால், ஞான உபதேசமும் பெற்றார். ஞான உபதேசம் பெற்ற பின்பு அவர் என்ன நிலை அடைந்தார் என சொன்னார், தான் அரச கோலத்தோட வந்தார். பட்டு பீதாம்பரம் முடித்துக் கொண்டு உச்சி முதல் பாதம் வரை அந்த அமைச்சனுக்குரிய அந்த தகுதிக்கு உரிய அந்த அலங்காரத்தோடு வந்தார். ஏன்னா அதுக்கு அலங்காரம் இருக்கணும் இல்லையா? அந்த அமைச்சருக்குரிய அலங்காரத்தோடு தங்க ஆபரணங்கள் பூண்டு அப்படி பட்டு பீதாம்பரம் விருத்தி அமைச்சர் கோலத்தோட வந்தார். ஆனா திருப்பெருந்துறையிலே பெருமானார் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு பதவி பறிபோகல, பதவி இருக்கு, இன்னும் போகல. 2வது தடவையும் அவர் அமைச்சர் குலத்துக்கு வரப்போறாரு. ஆனால் பதவியிலே தான் இருந்து கொண்டிருந்தாலும் அதை நினையாது கையிலே திருவோட்டையும் கௌபீனமும் மட்டுமே தாங்கி சிவத்திலே மனத்தை பதிய வைத்திருந்தார். எனவே அமைச்சராக இருந்து ராஜபோகத்திலே இருந்தாலும் கூட தான் அந்த திருவோடையும் கௌபீனத்தையுமே மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டு சிவசிந்தனையிலே இருந்தார். இதை அழகாக நம்முடைய மணிவாசக பெருந்தகை 40வது பதிகமாகிய புலாப்பத்திலே சொல்லி காட்டுகிறார். ஓடும் கவுந்தியுமே உறவு என்றிட்டு, ஓடுனா திருவோடு, கவுந்தினா கோபனம். ஓடும் கவுந்தியுமே உறவு என்றிட்டு உள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து வந்துருச்சா? அழகா சொல்லி காட்டார். பெறுவது நினது திருவடி கமலம், அதே தந்தவர். எனவே தான் கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை விட்டு
பெருமான் ஒரு ஆன்மா நாட வேண்டியது பெற வேண்டியது எது என்பதை அழகாக சொல்லி பற்றற்ற நிலைக்கு வந்துட்டார். ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியேன் ஆடும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டு அன்றே. ஆகையினாலே எப்பொழுதுமே நல்ல பக்குவமடைந்த ஆன்மாக்கள் தான் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்கள் மனமானது எப்பொழுதும் சிவத்தையே பற்றி கொண்டிருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அரசகவி பதவியிலே அரசனாக அங்கே இருந்தாலும் கூட மனம் சிவத்தின்பால் பற்றி இருந்தது. இது எப்படி இங்க இது சித்தியார்ல வரக்கூடிய சித்தியார்ல அங்கே சொல்லுகின்ற பொழுது சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் உலகில் சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் இம்மையில் பற்றறுத்து பரத்தை அடை பராவு சிலர் அன்றோ. அடுத்ததான் ரொம்ப முக்கியம். ஆக்கி முடிகவித்து அரசாண்டவர்கள் முடி அணிந்து கொண்டு சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்தாலும் ஆக்கி முடிகவித்து அரசாண்டவர்கள் அருவயரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்று ஆற்றிருப்பர். இவர்கள் பெரும்போகத்தை தருகின்ற அரச பதவியிலே இருந்தாலும் பெண்ணோடு இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மனம் அதிலே பற்றாது சிவத்தின்பாலே பற்றி இருப்பார். ஆக்கி முடி கவித்து அரசன் அங்க அழகான அரசாண்டவர்கள் அருவியோடு அனுபவித்து அங்கே இருந்திடும் அகப்பற்று அற்றிருப்பார். எனவே இப்படி சித்தியாரில் சொல்லப்பட்ட மேலான நிலைதான் நீ சொல்லி காட்ட. இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் உயர்ந்த அந்தணர் குலத்திலே பிறந்தவர். ஆனா வளர்த்தவர் நம்முடைய அரசனாய நரசிங்க முனையரே நாயனார். இது அரசகுலத்தோடவே வளர்ந்தார். அரசகுலத்தோடு வளர்ந்து அந்த அரசன் தான் அரசகுலமாக வைத்து திருமணத்தை செய்து அந்த கோலத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் அரசகுலத்திலே இருந்தாலும் கூட நம்முடைய பெருமானானவரை உணர்ந்து அவர் அவரையே நாடினார். அவர் அவரையே நாடினார். எப்படி நாடினார்? அழகாக சொல்லி காட்டுற இந்த இடத்துல நாம கொஞ்சம் பறக்க ஒரு சிந்தனையை பண்ணணும். அந்த பறக்க சிந்தனை பண்ணுவதற்காகத்தான் நாம் இந்த அமைப்பின் முயற்சி. இவர்கள் எந்த நிலையிலே எப்படி இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நிலைக்கு மயங்காமல் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என சொன்னால் அவர்கள் சிவத்தின்பாலே மனத்தை பதிய வைத்திருப்பார்கள். சிவத்தின்பாலே மனத்தை பதிய வைத்திருப்பார்கள். இது எதை போல் என சொன்னால் அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லி காட்டுகிறார். நான் அரசகோலத்தோடு இருந்தாலும் பறவையார் சங்கிலியார் என்ற இரு பெண்மணிகளோடு நான் இருந்தாலும் என்னுடைய மனம் சிவத்தைத்தான் பற்றி இருக்கிறது. மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். அழகாக அந்த சித்தியாருக்கு தான் எடுத்துக்காட்டு. மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே மலர் பாவித்தேன். பெற்றலும் உன் திருவடியையே நான் நினைக்க பெற்றலும் பிறந்தேன் நான் மனிதனாக பிறந்தேன். அந்த உணர்வு அந்த காரணத்தினாலே கையிலே இருந்து உன் திருவடியே நினைந்தேன். இப்பொழுது பிறந்தேன், பிறந்து இப்பொழுதும் திருவடியை நினைக்கிறேன். பெற்றலும் பிறந்தேன், இப்பொழுதும் அதே நிலையில இருக்கின்ற காரணத்தினாலே இனி பிறவா தன்மை வந்து எய்தினேன். மற்றுப்பட்டு எனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் கையிலே. அந்த நிலையை இப்பிறவியிலும் பெற்றேன். மனிதனாக பிறந்தேன், பெற்றலும் பிறந்தேன். இதன் பலனாக இனி பிறவா தன்மை எய்தினேன். கற்றவர் தொழுந்தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி ஆன நூல்கள் கற்கின்ற ஞானிகள் எல்லாம் வணங்குகின்றவனும் இங்கே புகழை உடைய கரையூரிலே உள்ள பாண்டி கொடுமுடி என்ற ஆலயத்திலே கோயில் கொண்டு இருக்கின்ற நற்றவா நல்ல தவத்தின் வடிவமானவனே, உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவி. உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கானது நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டது.
அது என்ன நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இதுக்கு விளக்கம் எங்க பார்க்கணும்னு சொல்லணும்னா, தூத்துக்குடி முத்தைய பிள்ளை அவர்கள் சர்வ ஞானோத்தர ஆகமம் என்ற ஒரு நூலுக்கு ஒரே எழுதியிருக்கிறார். தூத்துக்குடி முத்தைய பிள்ளை அவர்கள் சர்வ ஞானோத்தர ஆகமம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, விருத்தப்பாடல்கள் இருக்கிறது. அதுல ஒரு செய்தியை சொல்லி காட்டுறார். ஒரு பாடல்ல ஒரு செய்தி வருது. நாம ஆன்மான்னு பொதுவா சொல்லிடுறோம். இந்த ஆன்மாவினுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். அந்த சார்ந்ததன் வண்ணம் எப்படின்னா, இந்த தூல உடலோடு இந்த ஆன்மா இருக்கின்ற பொழுது பூத ஆன்மான்னு பேர். 4 வகை வாக்குகளிலே பொருந்தி இருக்கிற போது அந்தர் ஆன்மான்னு பேர். அந்த கரணம் முதலான தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அது தத்துவ ஆன்மான்னு பேர். புருட தத்துவத்தோடு மட்டும் பொருந்தி இருக்கின்ற பொழுது சீவ ஆன்மான்னு பேர். மந்திரங்களோடு பொருந்தி இருக்கின்ற பொழுது மந்திர ஆன்மான்னு பேரு. சிவத்தோடு பொருந்தி இருக்கின்ற பொழுது பரமான்மான்னு பேரு. விளக்கத்து பூரா யார் கொடுக்கிறா? தூத்துக்குடி முத்தைய பிள்ளை அவர்கள் இந்த ஆன்மாவை பற்றிய விளக்கத்தை சர்வ ஞானோத்தராகமத்துல கொடுக்கிறார். எனவே இதிலே மந்திர ஆன்மா என சொல்லக்கூடியது உயிர்கள் மந்திரத்தோடு பொருந்தி இருப்பது. இந்த மந்திரத்தோடு பொருந்தி இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவும் மந்திர ஆன்மாவாக மாறி மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த உடம்பிலே இருக்கின்ற நாக்கு எதை சொன்னாலும் மறந்தாலும் அந்த மந்திர ஆன்மாவை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். எதை போல என சொன்னார், இந்த மந்திர ஆன்மா அது சொல்வதை விடவே விடாது. ஒரு குளம் இருக்கிறது, குளத்தின் அக்கறையிலே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. இங்க இருந்து பார்க்கிறோம், அந்த குளத்தின் நீரிலே அந்த பெரிய மரம் தெரிகிறது. ஒரு தவளை துள்ளி குதிக்கிறது. தவளை துள்ளி குதிக்கிறது, நீர் ஆடுகிறது. நீர்ல இருக்கிற நிழலாகிய மரமும் ஆடுகிறது. ஆனால் உண்மையிலே அது எப்படி இருக்கு? நீர்ல இருக்கிற மரம் ஆடுவதை கண்டு மரமா ஆடுகிறது? உண்மையான மரம் அசையாமல் இருக்கிறது. பிம்பமாகிய அந்த நிழலிலே தெரிகிற மரம் தான் ஆடுகிறது. இதே போல ஆன்மாவாகிய அந்த குளத்திலே மந்திர ஆன்மா என சொல்லக்கூடிய அந்த மரம் அசையாமல் இருக்கும். இந்த உடம்பானது தண்ணீருக்குள்ளே அங்கே அசைகின்ற நிழல் போல இது எதை பற்றி இருந்தாலும் உண்மையான மரம் அசையாமல் இருக்கும். இதே போலத்தான் நம்முடைய அரசகவி ஆனாலும் சரி, சுந்தரமூர்த்தி ஆனாலும் சரி, அவர்களெல்லாம் எந்நிலையிலே எக்கோலத்தில் என்றாலும் அவர்கள் மனமானது சிவத்தையே பற்றி கொண்டிருக்கும் என்று இந்த நுட்பமான ஒரு செய்தியை அங்கு உருவாக்கி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த பெரு நிலையிலே உள்ளவர்கள் எல்லாம் சிவத்தை ஒன்றையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தான். அதுல ஒரு பெரிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில சொல்லி காட்டுறார். அதாவது தான் ஆட்சி கொண்டிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆளுகிறது ஒரு பெரிய மயக்கத்தை, அது ஒரு பெரிய களிப்பை கொடுக்கும். அதைவிட பெருங்களிப்பு எது என்று சொன்னால், நான் ஏற்கனவே முன்னுரையிலே சொல்லியதை போல சிவன் அடியார்களை சென்று வணங்குகின்ற நிலை இருக்கிறதே, அதுதான் பெருங்களிப்பை தரும். அதுக்காகத்தான் முன்னுரையில யாரெல்லாம் வணங்குதற்குரியவர்கள், யாரெல்லாம் சிவத்திற்கு சமமாக கருதப்பட வேண்டியவர்கள் என வரிசையில அடியார்களை சொன்னார். அடியார்கள் தான் சங்கமர்கள், நடமாடும் சிவன். பட்டினத்தடிகள் பெரும் செல்வந்தர், மணிகுலத்தை சேர்ந்தவர். ஆனால் அத்தனையும் தானமாக கொடுத்து விட்டு சிவத்தை மட்டும் நாடினார். ஒரு செல்வத்தை அவர் இணைச்சிட தானம் பண்ணார், ஆனா சிவத்தையே நாடினார். அப்ப அவர் சொல்றார், பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில கோயில் 4 மணி மாலையில சொல்லி காட்டுறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, குடை கொண்டு வையம் எல்லாம் குளிர்வித்து எரி பொத்துகிரி படை கொண்டு இகழ்தரும் பார்த்திவர் ஆவதில், சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்ட ஆஞ்ஞா சக்கரத்தை கொண்டு தான் ஆட்சி செய்கின்ற அந்த அரசனாக இருப்பதை காட்டிலும் பார்த்திவர் ஆவதில் பைம்பொன் கொன்றை தொடை கொண்ட கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற வார்சடை அம்பலத்தான் தொண்டர்க்கு, வார் சடையா தொங்குகின்ற சடையினை உடைய அந்த அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்தே.
எனவே அவர்களெல்லாம் அரசபோகத்தையே கழிப்பன நினையாது தன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே பெருங்கழிப்பை அவர்கள் கண்டவர்கள். நீங்க அழகாக நம்முடைய அரசகவியானவர் தன்னுடைய திருவாக்கில் சொல்லி காட்டுகிறார். பெறுவது நின் திருவடி கமலம், பேசுவது உன் திருநாமம், உருவது நினது திருவுருவெளியார், உணர்வது உன்னருள்ளலாது உண்டோ, மறு அரு சிறப்பின் மாஷீலா மணியே வரதனே சிவபெருமானே, குறுமுனி பரவ களாநிழல் அமர்ந்த கொடி மதில் கருவை அதிபனே. அடுத்து அருமையான ஒரு செய்தியை சொல்லி காட்டார். இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அட்டமூர்த்தமாக இருக்கிறான். அட்டமூர்த்தமாக எங்குமே இருந்தாலும் என்னால் அறிய முடியவில்லை. நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீயாக உணர்த்தினாலன்றி நான் அறிய இயலாது. நீயாக உணர்த்தினாலன்றி நான் அறிய இயலாது. ஆகையினாலே எனக்கு உன்னை பற்றி உணர்த்துவாயாக என்று அழகாக சொல்லிக்காட்டு. ஆதவன் 20ஆம் பாட்டு. ஆதவன் மதி பார் அனல் வெளி புனல் கால் அருமறை எச்சன் என்று எட்டு பேதமாய் உருவாய் அருவமாய் நிறந்த வெற்றியால் உற்று நான் உன்னை ஏதினால் உணர்வேன், உணருமாறு அருளாய் இளநிலா பசும் கொழுந்து அணிந்த சோதியே, கருவை ஒப்பனை களபத் துணைமுலை தழுவு காதலனே. சொல்லி காட்டுகிறார். இளநிலா பசும் கொழுந்து அணிந்த, இளமை அதாவது அந்த 3ஆம் வரையை அணிந்திருக்கின்ற அந்த பசு கொழுந்தனை அணிந்திருக்கின்ற சோதியே, இறைவனானவன் சொரூப நிலையிலே ஜோதி வடிவில் தான் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சோதி வடிவிலே, இந்த சோதி வேற, அண்ட சோதி வேறு, இது பரஞ்சோதி, ஆதியும் அந்தம் இல்ல அரும் பெருஞ்சோதி. எனவே ஜோதி வடிவிலே இருக்கின்றவனே, கருவை ஒப்பனை களவ துளைமுனை தழுவு காதலனே. திரு கருவையிலே இருக்கிற ஒப்பனாம்பாகிய சந்தனம் கலவை சாந்த போட்டு இருக்கின்ற அம்மையின் தனத்தை தழுவுகின்ற நம்முடைய பால்வண்ண நாதனே, நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய்? ஆதவன் மதி பார் அனல் வெளி புனல் கால் அருமறை எச்சன் என்று நீ என்று பஞ்சபூதங்கள் எல்லாம் நீ நிறைந்திருக்கின்றாய் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இறைவன் பஞ்சபூதங்களிலே அங்கே விரைவி இருக்கிறான். அதை முதலில் நாம் உணர்றோம். இது மணிவாசகர் சொல்றார். அப்படியே திருத்தோணக்கம் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான், உலகு 7 என திசை 10 தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. பலவாக இருக்கின்ற அந்த தோல் நோக்கத்தை நாம் ஆடுவோமாக என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இப்படி இறைவன் எல்லாவற்றிலும் அவன் விளங்கி விரைவி தோன்றுகிறான். எல்லாவற்றிலும் விளங்கி தோன்றுகின்றான். அப்படி விளங்கி தோன்றி இருந்தாலும் என்னுடைய கண்களுக்கு அது புலப்படவில்லை. என்னுடைய கண்களுக்கு அவன் புலப்படாமல் இருக்கின்றான் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். எப்படி? ஆதவன் மதி பார் அனல் புழல் வெளி கால் அருமறை எச்சன் என்று 8 பேதமாய் அட்டமூர்த்தமாக 8 பேதமாய் இருக்கின்றான். உருவாய் அருவமாய் நிறைந்த வெற்றியால் நீ இப்படி அருவமாகவும் அருவமாகவும் நீ இருக்கின்றாய் வெற்றியால். கூற்று நான் உன்னை ஏதினால் அணைவேன். நீ ஏதாவது ஒன்றாக இருந்தால் தானே நான் உன்னை ஏதோ அறிய முடியும். நீ எல்லாவற்றிலும் இருக்கிறாயே, எதை பற்றி நான் உன்னை அறிவேன் என சொல்லி காட்டுகிறான். நீ எப்படி இருந்தாலும் உணருமாறு அருளாய், என்னை பற்றி அறிவதற்கு எனக்கு நீ அருள் புரிதல் வேண்டும். எப்பொழுதுமே மெய்ஞானம் பெறுதல் வேண்டும் என சொன்னால் அவன் அருள்ந்தாத்தர். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண்.
இறைவனது அருள் இருந்தால்தான் ஞான உண்மை நமக்கு வெளிப்படும். ஆகையினாலே தான் ஞானத்தை பெற விரும்புகின்ற நல்லோர்கள் ஞானத்துக்கு அதிபதியாக விநாயகனை நினைப்பார். கல்லால் இளன்மலை வில்லாடருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இறைவனது அருள் இருந்தால் அன்றி உண்மை பொருளை மெய்ப்பொருளை உணர இயலாது. சாமானியர்களால் நீ காண உணர முடியாதவனா இருக்கின்றான். இறைவன் சாமானியர்களால் உணரப்படாதவன் என்பதை அழகாக மணிவாசகர் சொல்லி காட்டுகிறான். கோயில் திருப்பதிகத்துல இன்றனக்கருளி இருளடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அதால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. நீ ஒன்று என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அன்றி ஒன்றில்லை. நீ அன்றி எந்த ஒன்றும் இல்லை. அப்பு தேய் வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் எல்லாவற்றிலும் இருக்கிறார். நீ இல்லாதது எந்த இடமும் இல்லை. ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை. நீ அன்றி எந்த பொருளும் இல்லை. யார் உன்னை அறிய இருப்பானே. சாமானியர்களால் இப்படி இருந்தும் கூட அவர்களால் அறிய இயலுமோ என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் இங்கே சொல்லுகின்ற பொழுது எய்தினால் உணர்வேன் என்ன செய்கிறார்? ஏதுமாறு உணரேன் உணருமாறு அருளாய் உணருமாறு அருளாய் என்று அழகாக சொல்கிறார். அதாவது இறைவனாக தானோ அல்லது தனால் அறிவிக்கப்பட்ட குருவினால் அன்றி இந்த ஆன்மா தானாக எதையும் உணர்கின்ற ஆற்றல் இல்லை. திருவருளும் குருவருளும் அவனுக்கு துணை செய்தால் அன்றி இந்த ஆன்மா எதுவும் தானாக உணரப்படுவதில்லை. இதை நம்முடைய சொக்கநாதர் வெண்பாலே திரு கைலாய பரமர் தர்மராஜின குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். உணர்த்தில் உணர்வேன் சொக்கநாதர் வெண்பா. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கனத்தும் உணரும் வகை காணேன். நீ உணர்த்தினால் உணர்வேன். ஆனால் நீ திருவருள் பற்றவில்லை என சொன்னால் நான் எந்த விதத்திலும் உணர இயலாது. உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா. எனவே இறைவன் என சொல்லக்கூடிய ஒருவன் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை கருதி அவனாக உணர்த்தினால் அன்றி இந்த ஆன்மா உணர்வது இல்லை. ஆகையினாலே தான் இறைவன் ஒவ்வொன்றுக்கும் இறைவன் அருளில்தான் முடியும். இதைத்தான் திருவிசைப்பாவில திருமாளிகை சொல்லி காட்டுகிறான். அழகாக ஒவ்வொன்றுக்கும் நினையுமா நினையே என்று அந்த அந்த திருவிசைப்பானுடைய முதல் இதை ஒளிவளர் வழக்கை இதுல பார்த்தேன்னா நீ காட்டினால் காண்பேன் என்று இறைவன் அருளையே முன்வைத்து பாடுகிறான். எனவே ஒரு மெய்ஞான பொருளினை அவன் அருளாக உணர்த்தினால் அன்றி ஆன்மா தானே உணர்கின்ற ஆற்றல் இல்லை. அப்பேற்பட்ட பெரும்பொருள் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி இருக்கின்ற உன்னை நான் உணரும்படி அறியும்படியாக எனக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். இது எதை காட்டுகிறது என சொன்னால் மணிவாசகருடைய திவ்ய சரித்திரத்தை காட்டு. மணிவாசகர் பிறந்தது 16 ஆண்டு அளவிலேயே கலைகள் யாவும் கற்று தேர்ந்தார். ஆனால் உண்மை பொருளை உள்ளதை உள்ளபடியாக அறிதல் வேண்டும் என்ற ஞான வேட்கையினாலே உணர்த்துவதற்கு ஒரு குரு வேண்டும். குரு எங்கே என்றுதான் நாடி அலைந்தார் நம்முடைய மணிவாசக பிறந்தது. இப்படி ஒரு மெய்ஞானத்தை பெறுவதற்கு தனக்கு உணர்த்துவதற்கு குரு வேண்டும் என்று அவர் மனம் உன்னிப்பாக முனைந்து நின்ற காரணத்தினாலே தான் வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்ற அந்த அப்பர் சுவாமியுடைய வாக்கின்படி குரு எங்கே என்ற ஞான வேட்கை தெரிகின்ற அவருக்கு பெருமானே அங்கே குருவாக வருகிறார். ஆவேச குருவாக தானே குருவாக வருகிறார். எனவே குருவாக வந்தால் அன்றி தனக்கு உண்மை பொருள் உணர்த்த இயலாது என்பதைத்தான் மணிவாசகரது திவ்ய சரித்திரம். அதைத்தான் இங்கேயும் உள்ள கிடக்கையாக வைத்து எனக்கு மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு நீ திருவருள் புரி என்று விண்ணப்பம் செய்கிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை பாடி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஆதவன் மதிபார் அனல்வெளி புனல் கால்
அருமறை எச்சன் என்று 8 வேதமாய் உருவாய் அருவமாய் நிறைந்த வெற்றியால் உற்று நான் உன்னை ஏதினால் உணர்வேன் உணருமாறு அருளாய். இளநிலா பசுங்கொழுந்து அணிந்த சோதியே கருவை ஒப்பனை களவ துணைமுலை தழுவு காதலனே சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடிய நிறைவு. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோதியில் சைவ குலம் மிக வாழியவே. திருச்சிற்றம்பலம்.